நான் ஓப்பனாவே சொல்றேனே, எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா, பசங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இதை பண்ணாதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்க வேணாமே. நல்ல வந்து திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை செய்யறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும்? சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க, இப்ப எப்படிங்க இருக்குதுங்க? நீங்களே சொல்லுங்க. அடுத்தபடியா இயக்குனர், தயாரிப்பாளர் லாவண்யா இசைத்துறையில ஆர்வம் இருக்கக்கூடியவங்க. எம்ஏ இந்துஸ்தானி இசைய பஞ்சாப்ல படிச்சிருக்காங்க. இவர் சினிமால பாடகியா வரணும்னு ஆசைப்பட்டவர். முழு துறையையும் கற்றுக்கொண்டு 32 துறைகளிலும் சாதனை படைத்துள்ளார். ரொம்ப நேரமா 32 துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது என்னென்ன துறைகள் அப்படின்னா, ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே, டயலாக், மியூசிக், டப்பிங், எடிட்டிங், சிங்கிங், ஆக்டிங், ஃபைட் ஸ்டண்ட், டான்ஸ், கேமரா, லிரிக்ஸ், கலர் கிரேடிங், இஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், காஸ்டிங், காஸ்டியூம், ஆர்ட், மேக்கப் அண்ட் லொகேஷன். அது மட்டும் இல்லாம சப்டைட்டில்ஸ், ஃபேலி, சென்சார் ஸ்கிரிப்ட், 5-1 மிக்ஸ், சவுண்ட் இன்ஜினியரிங், என்ஓசி ஃப்ரம் ஏடபிள்யூபிஐ, சென்சார் ஃப்ரம் சிபிஎஃப்சி, மூவி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி 32 துறையையும் ஒரே ஆளா இவங்க இந்த படத்துக்காக முடிச்சிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் த Yes, and she is the inspiration for all the women, and we wishing her to be more successful, ma'am. So now I welcome our one and only Miss Lavanya, ma'am, to share a few words. தமிழ்ல கூப்பிட்டுட்டுமா? ஓகே. தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகை, பாடகி எஸ் லாவண்யா அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கின்றோம். முதல்ல இங்க நான் நிக்கிறதுக்கு காரணமா இருந்த, இந்த மேடை அமைச்சு கொடுத்த எல்லா ஒர்க்கர்ஸ், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கொடுத்த சின்னையா அவர்கள், ஆர்ஜே ராஜேஷ் அவர்கள், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமா இருந்த பிஆர்ஓ மிஸ்டர் சிவா அவர்கள், அப்புறம் ஜோதி சார், இந்த தேட்டரோட உரிமையாளர், எல்லாத்துக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டீ கடை ஒன்று இருக்கு, அவங்க கூட இது சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து இங்க உட்கார்ந்துருக்கோம், நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம்னா அவங்களாலதான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் இப்ப வெல்கம் பண்றதுக்கு ஜாகூர் சார், ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்கள வெல்கம் பண்றேன். பேடரசு சார், வண்டர்ஃபுல் டைரக்டர், அவங்கள வெல்கம் பண்றேன். கூல் சுரேஷ் சார், அவங்களும் வெல்கம் பண்றேன். ஹீஸ் எ நியூ ஹீரோ, அப்கமிங் ஹீரோ. ஸோ எல்லாருமே வந்து அவருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாம டிவி, மீடியா, பிரஸ், யூடியூப் அண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து வெல்கம் பண்றேன். ஸோ என்னை பத்தின ஒரு இன்ட்ரோ, ஸ்மால் இன்ட்ரோ. ஐ எம் ஆல்சோ எ நார்மல் பர்சன் லைக் யூ. ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசைகளோடையும் நாமளும் இந்த ஒரு வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு லைஃபை வந்து எடுத்துட்டு போற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். இங்க நிக்கிறேன் அப்படிங்கிறதுனால பெருசா ஒன்றும் எதுவும் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசைகள். நம்மளும் ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆகணும். நம்மளும் ஏதோ ஒண்ணு வாழ்க்கையை சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இல்லை இந்த வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எல்லாருமே படிக்கிறோம், உழைக்கிறோம், சாதிக்கணும், இதை பண்ணும் அதை பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்னத்தை சாதிச்சோம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கை போயிடுது. கடைசியில நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, அதுக்குள்ள வயசு போயிடும். வயசு போச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது.
இந்த சினிமா துறை அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ். நீங்க ஸ்டார் கிட்டா இருந்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி. நான் வந்து பிராக்டிக்கலா சொல்றேன், உண்மையே சொல்றேன், யாரையும் காயப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோட சொல்லல. இயற்கையா என்ன போயிட்டு இருக்கு அதுதான் பிராக்டிக்கலா சொல்றேன். சோ அப்ப நம்ம எந்த ஸ்டார் கிட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சின்ன வயசுல இருந்து ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, மின்மினி இந்த மாதிரி இருக்கவங்களோட பாடல்கள், அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷால் இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகிதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பா எடுத்து நம்ம ஏன் படிக்க கூடாது, எங்க போனாலும் பிரைஸ் வாங்குறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க, அவங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. சோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு புரியறது கூட அடுத்தவங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நிலையில தான் நம்ம இருந்தோம். சோ இது எல்லாம் முடிச்சு, காலேஜ் எல்லாம் முடிச்சு, நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு 20-25 அப்படி வரும்போது, சரி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது there are some என்ன சொல்ற சேலஞ்சஸ். என்ன பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களா இருந்தா நம்ம செய்யலாம், நியாயம் இல்லாத விஷயம் நம்ம செய்ய முடியாது. நான் மேடைக்காக நான் பேசல, நம்ம மனசுல இருக்க எல்லாருடைய ஆதங்கத்தையும் நான் வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. இங்க யாரையும் நான் காயப்படுத்தல. சோ தவறா யாரும் நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நியாயமா கிடைக்குதா? கிடைக்கிறது இல்ல. திறமைக்கு கிடைக்குதா? கிடைக்கிறது கிடையாது. ஆனா இது வந்து எல்லா சினிமா துறையில இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஒரு 75% பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலயும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சரி. இந்த ஒரு 25% இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகள் இந்த 75% பீப்புளையுமே அஃபெக்ட் ஆகுது. ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது. சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அவங்கள பத்தின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு, அந்த படத்துல நம்ம ரசிக்கிறோம். ஆனா ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆயிருக்கு நம்மளை பத்தி, தவறான ஒரு இமேஜ். எதனால? ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால. என்ன டிமாண்ட்ஸ் கேட்கிறாங்க? நான் ஓப்பனாவே சொல்றேனே, எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா, பசங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா. சோ திஸ் இஸ் த பேசிக் திங். சோ நம்ம இதெல்லாம் பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இத பண்ணாலும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்க வேணாமே. சோ அட் லாஸ்ட் நம்ம என்னன்னா, சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஆனா நம்மளுக்குள்ள திறமை இருக்கு, நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது? ஒரு திறமை கிடைச்சாதான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான். அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும்? அப்ப இப்படியே போய் சேர வேண்டியதுதான். இந்த மாதிரி புகஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள். இன்னைக்கு நான் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் சாதிச்சதா நான் நினைக்கவே இல்லை. இப்ப கூட நான் சொல்றேன், எனக்கு 10 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லண்டன், சரிங்களா, USA, அந்த மாதிரி டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு அந்த சாதிச்ச அந்த ஒரு நிலை எனக்கு மைண்ட்ல தோணல. எவ்வளவு நம்ம படிச்சாலும் நம்ம லேர்னர் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சினிமாங்கிறது ஒரு கடல். அதுல சில பேர் ஒரு டம்ளர் குடிக்கிறாங்க, ஒருத்தர் மக்கு குடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம வயசு பத்துறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி அண்டர்கோ. ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மாத்தணும்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில. நான் வந்து இது என்னோட ஆதங்கமா சொல்றேன், சரிங்களா? இதுல வந்து எந்த விதமான வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நீங்க ஜாபுக்கு போறதா இருந்தாலும் நீங்க படிச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு பட்ட படிப்பு இருக்கா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும்.
உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்து, இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து. ஆனா நம்மளோட கல்ச்சர் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, விலைவாசி மாறி போச்சு, சரிங்களா, எல்லாமே மாறி போச்சு. ஆனா அந்த காலத்துல மக்கள் எப்படி இந்த சினிமா துறையை பார்த்தாங்க, அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறலன்னு சொல்றேன். எப்படி தெரியுங்களா, அந்த கான்டாக்ட்ஸ் இருந்தா மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இவனுக்கு இவன் தெரியும், அவனுக்கு அவன் தெரியும், அவன் சொன்னா நான் எடுத்துக்கிறேன். இவன் ஸ்டார் கிட்ட உனக்கு ஒண்ணுமே தெரியலனா சரி, நான் உனக்கு சொல்லி கொடுத்து எடுக்கிறேன். சரிங்களா, இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தோட மேடைக்காக நான் பேசுறேன். பேச தெரியாது எனக்கு, மேடைக்காக பேச தெரியாது. நீங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். இது எல்லாரோட மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கம். உங்களோட வாய்ஸா தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப சினிமா துறை எங்க போயிட்டு இருக்கு? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு நீ இதை கேட்கிற அப்படின்னா, நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னா, சரிங்களா, அப்ப என்ன இருக்கு லைஃப்ல? அதாவது நல்ல திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை செய்யறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும்? சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருக்குதுங்க, இப்ப எப்படிங்க இருக்குதுங்க? நீங்களே சொல்லுங்க. பாடல்கள் அப்ப எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்குது? காது கொடுத்து ஒண்ணு கேட்க முடியுதா? வேர்ட்ஸ் ஒண்ணு புரியுதுங்களா? நான் குறை சொல்லலைங்க. ஒவ்வொரு தவறான விஷயங்களும் சினிமாவில திருத்தவும் படுது, நல்ல நல்ல விஷயங்களும் வருது, இப்ப சினிமால வருது. ஆனா முதல் இந்த குவாலிட்டி இப்ப இருக்கா? பிகாஸ் நம்ம அந்த சூஸ் பண்ற அந்த விதங்கள் எல்லாமே அந்த காலத்துல எப்படி பண்ணிட்டோங்க. அப்ப ஊடகம் கிடையாது, எந்த ஒரு சோசியல் மீடியா கிடையாது, இப்ப இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி அப்ப இல்ல. அப்ப ஒரு கான்டாக்ட்ஸ் மூலியமா மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எல்லாமே இருக்கே. ஒரு படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல போனீங்கன்னா விஸ்காம் படிக்கிறாங்க பிள்ளைங்க. எத்தனை விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிராக்டிகல்ஸ், எவ்வளவு அவங்களுக்கு தியரிட்டிக்கல், இந்த சினிமாவை பத்தி அவ்வளவு கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு நாலேஜ் இருக்கு, அவ்வளவு டேலண்டடா இருக்காங்க. ஏன் நம்மள மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் சான்சஸ் கொடுக்க கூடாது? அவங்களோட படிப்போட திறமையை பார்த்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம ஏன் கொடுக்க கூடாது? சோ இதெல்லாம் மாறணும். இப்போ இந்த எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் நான் படிச்சிருக்கேன் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில. அப்புறம் இங்க சினிமா துறையில பாடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தது. ஸோ நான் பெண்களுக்கு என்ன சொல்றேன், இந்த ஒரு மகளிர் தினத்திலேயே நான் இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஐ மீன் இந்த இசை வெளியீட்டு விழாவை அப்போ பண்ண முடியல. ஸோ இந்த மாசம் பூலாமே மகளிர் கொண்டது. அதனால நான் சேயிங் மை மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்ப நான் இதை படிச்சுட்டு வரும்போது சேலஞ்சஸ் வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்தது. ஆனா நம்ம அதை அக்செப்ட் பண்றோமா பண்ணலையா, அதை பொறுத்து நம்ம வாழ்க்கையும் நம்ம தலையெழுத்து மாறும். எப்பவுமே நம்ம அடுத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே பெண்கள், பெண்கள் குறை சொல்லிட்டே ஆண்கள். எப்பவுமே கை நம்மளை பார்த்து இருக்கணும். நம்ம ஒழுங்கா இருந்தா நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதும் ஆண்கள் தான், நம்மளை வளர்த்து விடுறதும் ஆண்கள் தான், நம்மளை சாதிக்க வைக்கிறதும் ஆண்கள் தான். நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா, இல்ல கணவன், இல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட், இல்ல ஃப்ரெண்டு, இவங்களும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இருக்கு, ஒரு சகோதரன், எல்லாமே. அப்போ ஒரு விஷயம் சாதிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பெண்களா இருக்கவங்க இதை மனசுல வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பின்னாடி ஒரு தூணா இருக்கிறது ஆண்கள் தான். அதே மாதிரி ஆண்கள் சாதிக்கும் போதும் பெண்கள் தான் தூணா இருக்காங்க. சோ திஸ் இஸ் வைஸ் வர்சா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் சாதிக்க முடியாது. நான் சாதிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, ஒத்தையா யாரும் சாதிக்கவே முடியாது. இன்னைக்கு நான் 32 பண்ணிருக்கேன்னா நான் பண்ணிட்டேன் நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் நிறைய
ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, ஜாகுவார் சார்ல எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுங்களா? அவர்தான் என்னோட தலைவர். கில்டுல வந்து எவ்வளவு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்திருக்காரு. மனசு உடஞ்சு போடும் போதெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நிறைய கைடன்ஸ் கொடுத்திருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பண்ணது நான் இந்த ஒர்க் நான் பண்ணிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா பின்னாடி வந்து எவ்வளவு ஆண்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க, அதை நான் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க. கேர்ள்ஸ், ஐ எம் டெல்லிங் யூ ஆல், இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி இருந்தது இல்லைங்களா? அந்த பவுண்டரியை உடைச்சிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு யாரும் சட்டம் போட முடியாது. நீ இதை செஞ்சாதான் நான் இதை கொடுப்பேன்னு சொன்னா எனக்கு நீ சொல்றது நான் செய்ய வேண்டாம், நான் தனியா பாத்துக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன். சோ இப்படியும் ஒரு வழி இருக்கு கேர்ள்ஸ். சோ நீங்க வந்து அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இனிமே பெண்கள் நிறைய வந்து இந்த துறைக்கு நிறைய பேர் வரணும், டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும், எடிட்டர்ஸ் வரணும். இந்த வந்து இந்த துறைகளுக்கு வந்து ஆண் பெண் பாகுபாடு எல்லாம் கிடையாது. யார் வேணா எதை வேணா பண்ணலாம். இன்னைக்கு என்னால முடிஞ்சதுன்னு நாளைக்கு உங்களாலும் கண்டிப்பா முடியும், ஏன் முடியாது? சோ இதுதான் நான் மகளிர் தினத்துக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட் வந்து 3356 மூவிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஒன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அங்கங்க ஸ்டக் ஆயிருக்கு, இல்ல சென்சார் வாங்க முடியல, ஒருத்தரை ஏமாத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி வாட் எவர் மேபி த ரீசன். இல்ல எல்லா படமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனா ரிலீஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி எவ்வளோ பேரு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் இங்க வந்து நின்று இருக்கேன் உங்க முன்னாடி, இப்படி ஒரு வெற்றியாளரா நான் வந்து நின்று இருக்கேன். படம் எடுக்கிறது யார் வேணா எடுத்துடலாம், ஆனா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவியை வந்து ரிலீஸ் பண்றது மகா கஷ்டம். அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு நான் இங்க நின்று இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்கள் தாங்க. மூவி டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்றாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, அந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, நீங்க இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்றீங்க, நீங்க நல்லா வரணும். ஒரு வாழ்த்துறவங்களும் ஆண்களா தான் இருக்காங்க. பெண்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. சோ நிறைய நம்மளுக்கு லெசன்ஸ் எல்லா இடத்துல இருந்து கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. நம்ம யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் நம்ம நன்றியா இருப்போம். இத்தனை பேர் இவ்வளவு ஸ்டக்கா இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா இது எங்க எல்லாத்தோட ஒரு சப்போர்ட்னாலையும், இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கட்டளை, ஏதோ ஒரு விஷயம் என் மூலியமா சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால என்னை சூஸ் பண்ணி என்ன பண்ண வச்சிருக்காங்க, ஒரு கருவியா என்ன யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். நான் செஞ்சேன் நான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண வச்சிருக்காங்க. ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ இந்த பேய்க்குட்டு மூவில வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நானும் நடிச்சிருக்கேன், பேய் நடிச்சிருக்கு, அப்புறம் வந்து நாயும் நடிச்சிருக்கு. அப்புறம் நிறைய யங் டேலண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். புதுமுக நடிகர்களும் நிறைய பேருக்கு நான் இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சோ நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. திறமை இருந்தா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நாம ஒரு உதாரணமா இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். திறமைதான் பார்க்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீன்ல நல்லா நடிக்கிறாங்களா, அந்த உள்ளுக்குள்ளார அந்த அவங்க ஃபீல் பண்ற அந்த எனர்ஜியை அந்த மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதாங்க நடிப்பு. இங்க இவங்க அழுதா அவங்க அழுகணும், இங்க சிரிச்சா அவங்க சிரிக்கணும். அந்த ஒரு எனர்ஜி அந்த வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு வேவ்ஸா போய் அவங்க அழக வைக்கணும். அதுதான் நடிப்பு. உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த எனர்ஜி யூன் டேலண்ட்ஸ் ஒரு புதுமுக நடிகர்கிட்ட இருந்தா ஏன் எடுக்கக்கூடாது? சோ அது மாதிரி புதுமுக நடிகர்களுக்கும் இதுல வந்து சான்ஸ் கொடுத்திருக்கேன். அப்புறம் இந்த படத்தை வந்து எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு லொகேஷன் பார்க்கணும், ஒரு லைட்டிங்
எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு பண்றது, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனா எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்தது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லா நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் எடிட்டர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டா கூட அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட சேலஞ்சஸ்ல வந்து நடந்திருக்கு. சில பேர் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில சில பேர் இருக்காங்க. சில பேர் அதனால புதுசா வந்திருக்கும் போது நம்ம வந்திருக்க பேக்ரவுண்ட் வேற, அப்ப நம்மள மாதிரி அவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு இன்னசென்ட்டா நிறைய இடத்துல ஏமாந்துலாம் போயிருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டா இருந்து அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நிறைய கத்துருக்கேன். 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படிங்கறத விட இதை வச்சு நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளா நினைச்சு நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலோலயே ஒரு விஷயத்த நம்ம மாத்த முடியாது. என்னதான் எத்தனைதான் படம் வந்தாலும், எத்தனை கருத்துக்கள் வந்தாலும், என்னதான் இது பண்ணாலும் திருடனாய் இல்ல தோன்றி இல்ல திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட மெசேஜ் என்ன, இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்காம ஒரு திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்மள இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஆனா இதையுமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இதை எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்படிங்கறது அவங்கவுங்களை பொறுத்ததுதான். இது நம்ம ஜென்ரலா எல்லாருடைய கஷ்டங்கள், எல்லாருடைய மனக்குமுறல்கள், அதை தான் வந்து இந்த படத்துல வந்து நிறைய டயலாக்ஸாவும் சொல்லியிருக்கேன், காமெடி மூலியமாவும் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும் இந்த படம். ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து நீங்க பார்க்கணும். ஊடக நண்பர்கள், பிரஸ், மீடியா எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து கை வணங்கி உங்ககிட்ட தலை வணங்கி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மெசேஜ் இந்த படம் மூலியமா கொடுத்துருக்கேன். அதை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதன் மூலமா நல்ல ஒரு புரட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல தப்பு இல்லைல்ல. சோ இதன் மூலமா அட்லீஸ்ட் 2 பேர் வந்து அதை சேஞ்ச் ஆனாங்கன்னா கூட இந்த படத்துக்கு அது ஒரு வெற்றி தான். கரெக்டுங்களா? ஆமாவா இல்லையா? சோ இந்த படம் வந்து நல்லா அழகா பேசுறீங்க. கண்டிப்பா அதே மாதிரி இந்த படமும் அழகா இருக்கும். நீங்க பேசுறது நல்ல ஒரு சொற்பொழிவு மாதிரி இருக்கு. நீங்க அங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த படத்துல இருக்குன்னு நம்புறேன். இவங்க எல்லாரும் கண்டிப்பா நம்புறாங்க. நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க நல்லா துணிஞ்சு பேசுங்க. Thank you sir, thank you. என்னமோ பேச வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல எல்லா கோட்டாலி ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பரோட்டா சாப்பிடுற சூரிய மாதிரி. சோ என்னன்னா, ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து வியூஸ் கிடைக்குது. ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் தான். 4 யூடியூப் சேனல் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு சர்வீஸா வந்து இந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஈர்ப்பு விதி தான் காரணம். நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயத்த நம்ம நம்பி இது நம்மளுக்கு நடக்கும் 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 அப்படின்னு நீங்க நம்பி உங்களோட தாட்டை நீங்க அதுல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நான் அந்த யூடியூப் சேனல்லே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எஸ் லாவண்யா டைரக்டர்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் கிடைக்கும். சோ லட்சமான மக்களோட வாழ்க்கை அதனால மேம்படுது. நிறைய பேர் அவங்களோட ஆசைகள் ஈடேறிக்கிட்டு இருக்கு. சோ அதனால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ரொம்பவே வந்து வணங்கி கேட்டுக்கிறேன். அது உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி.
உங்க எல்லாத்துக்குமே இந்த பேய்க்குட்டு படம் பிடிச்சிருச்சு. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தியேட்டர்ல அருமையா ரிலீஸ் ஆக போது. நீங்க எல்லாருமே அருமையா சப்போர்ட் பண்றீங்க. அண்ட் ஆல் பிரஸ் மீடியா and all YouTubers, everyone, I would like to thank you from the bottom of my heart, and thank you so much every one of you for coming here and supporting us and extending all the support for all of us towards this Peykuttu movie. And இங்க வந்திருக்க எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. Thank you so much. திரும்ப ஒரு சில வார்த்தை. நான் சபையில் வந்து ஆதங்கத்தை ஆண்கள் கூட்டுறதை விட அதை பெண்கள் ஆதங்கத்தை திரும்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக சமூகத்தை போய் பதிவாகும். லாவண்யா மேடம் அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஒரு பெண் சொல்லும்போது சினிமா துறையே இப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும். அவங்க சொன்னாங்க 75% நல்லவங்க இருக்காங்க, 25% தப்பானவர்கள் இருக்காங்க, 25%ல் 5% இருக்க மாட்டாங்க. சினிமா துறையில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க, சினிமாவில் இருந்தால் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம் நினைக்கிறவங்க, சினிமாவை தப்பா நினைக்கிறவங்க, இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிறவங்க நம்ம விஷய மாட்டோம். சினிமா தொழிலை லட்சியமா எடுத்துட்டு வந்து சினிமா உயிர் பண்றதான் இந்த வேலையை பண்ண மாட்டான். இங்க நிறைய பேர் சினிமாவை நடிக்கணும் வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பானவளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது. அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படிதானோ அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது. எத்தனை நடிகைகள் இங்க எல்லாரும் சகோதரர் பார்க்குறாங்க. ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குநர்கள் வந்து நடிகரை தாங்கிட்டு இருக்காங்க. திறமை உள்ள நடிகளை எத்தனை இயக்குநர்கள் வளர்த்துற அளவு பார்த்துருக்காங்க. அதுக்காக நான் ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொல்ல சில இருக்கு. அவன் சினிமாக்கான இல்லை. முதல்ல சினிமா தொழில் பயன்படுத்தி ஒருத்தன் பண்ணான்னா அவன் சினிமாக்கு சொல்லுவான் வைக்க பாருங்க. முதல்ல இன்னொன்று, நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க படிப்பு வந்துருச்சு, கல்வி அறிவு வந்துருச்சு, அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு. அந்த காலம்பரம் இல்லை. இன்னைக்கு ஒரு பெண்ணை சம்மதிக்காம ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொற்ற முடியாது. இன்னைக்கு தொலைச்சிருவா. இன்னைக்கு எவ்வளவு மீடியாக்கள் அவர் சீக்கிரம் பண்ணிக்க முடியாது. ஆனா அவங்க சொன்னல ஒன்னே ஒண்ணு, நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். லாவண்யா மேடம் பேசுனதுல அதை நான் வரவேற்கிறேன். இங்க எங்கேயோ போய் அந்த அவுட்லயே இருப்பாங்க சிலர்லாம். இங்க சரியான உங்க சரியா வழிகாட்டி பாருங்க. நீங்க தவறான வழிகாட்டிக்கு பாத்தீங்கன்னா தப்பான வழிக்கும் காட்டும், எங்கேயும் விநாசம் ஆயிடுவோம். சரியான வழிகாட்டி அதை பார்த்து தேர்ந்தெடுங்க. நம்ம யாரோ ஒருத்தர் போய் அவன் சீரழிச்சு யாரும் 2-3 பேர் ஒரு தவறால ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தானே மக்கள் நினைக்க வந்தது. இன்னைக்கு இந்த லாவண்யா மேடம் பேசுறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டு இருப்பாங்க, அவருக்கு சில தகவல் சொல்லியிருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு ஒட்டுமொத்தம் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், நாங்க பேசுறது வேற, மாஸ்டர் பேசுறது வேற. ஆனா ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும். அப்ப நாளைக்கு எத்தனையோ திறமையான பெண்கள் வந்து இது ஒரு கலைத்துறை, இது யாருக்கு பயன்படக்கூடாது சொல்றேன். பெண்கள்லாம் வரணும், நிறைய வரணும், நிறைய சாதிக்கணும். ஆனா நீங்க சரியான ஆள்கிட்ட போங்க. உங்களுக்குன்னு ஒரு நடிகர் சங்கம் இருக்கு, நடிகர் சங்கம் வழிகாட்டணும். நடிகர் சங்கத்தில் இது அழகான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும். இந்த பிஆர் மூலியமா போங்க, இந்த மேனேஜர் மூலியமா போங்க, இந்த மாதிரி இயக்குனரை பாருங்க,
எங்கேயோ ஒரு சினிமா கம்பெனியில் ஆஃபீஸ் போடுறாங்க. சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் 10 பேர் பணத்தை வசூல் பண்ணுவாங்க. அங்கேயும் மாட்டிக்கிட்டு செல்லிஞ்சா ஒட்டு விஷயமா எப்படி சொல்ல முடியும்? சினிமா ஒரு மிகப்பெரிய சக்திவான சாதனம். சினிமாவில இருந்தா பல முதலும் சேர்ந்திருக்காங்க. கலைஞர் சினிமாக்காரர், எம்ஜிஆர் சினிமாக்காரர், ஜெயலலிதா சினிமாக்காரர். இங்கிருந்து அத்தனை ஒரு ஆளுமையா வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சினிமா எங்க சில ஒரு ஒரு எப்படியாவது சொல்லல, அது ஒரு சாபக்கேடு. சிலதெல்லாம் லாவணமன் எல்லாம் பேசலாம், எல்லாம் அவங்க நிறைய பேசினாங்க. உண்மையிலேயே அவங்க பேச்சு ஒரு பக்குவம் இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்குவங்கிறத விட ரொம்ப ஒரு ஆள் மனது பேசுறாங்க. ஆள் மனது அவங்க பேசுற மேடை பேச்சு இல்லை, அது அக்கறை பேசுறாங்க. நம்ம சில ஆள் சொல்லும்போது நம்ம நானும் பேச சொல்லாம இருக்குன்னா அது உண்மையா போயிடும். அவங்க பேசுவதுனா நான் கேட்டுட்டு நான் அமைதியாக போயிருந்தேன்னா இப்படித்தான் போல இருக்கு, கேட்டு பேர சும்மா இருந்தாரு, கேட்டுட்டு மா சும்மா இருந்தாரு, சுய சும்மா இருந்தாருன்னா இந்த அப்புறம் சினிமா அற்புதமான தொழில், சினிமா ஆரோக்கியமான தொழில், சினிமா சக்தி வாய்ந்த தொழில். சினிமாவில் பல நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துகள், பாசம், அன்பு, காதல், பக்தி எல்லாத்தையும் மக்கள் கொண்டு சேர்த்த தொழில் சினிமா தொழில். சில குறைகள் இருக்கும். சேலையிலோட கரை இருக்கு. அது கரைங்கிறது அது அழகா பார்க்கணும். சிலதை இது கரை இருக்கு சேரக்கூடாது. எல்லாருமே கரும் சொல்லும் தான் நிலவுல கலந்து குச்சினார்ல நிலவு ஒரு சின்ன சேடு இருக்கும். அக்கா நிலவு வந்து இருட்டும் இல்லை, அதுல சில புள்ளிகள் இருக்கும். சினிமா துறை மட்டும் இல்லை, இன்னைக்கு சினிமா துறை விடுங்க, நான் எல்லாருக்கும் சினிமா துறை போக்கஸா தெரியுது. இன்னைக்கு ஆசிரியர் மாணவர்கிட்ட பாதிப்பு பண்ணலையா? பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி கற்பழிக்கலையா? காதல் பேர்ல காதலியே நான் பிரின்சிபல் சேர்ந்து ஒரு கும்பல் கற்பழிக்கலையா? சினிமா துறைங்க கற்பழி பண்ணிருக்கா? நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றீங்க. எவனாவது இந்த டேரக்டர் ஹீரோ கற்பழிச்சான், இந்த அசிஸ்டன்ட் இந்த ஹீரோ இந்த பொண்ணை கற்பழிச்சான்னு வந்திருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறது தப்பு தான். சில நேரங்கள் அப்படி கேட்டா தீர்க்கவா முடியாது போயிருங்க, இல்லையா அவன் அடையாளம் காட்டிருங்க. இங்க சமூகத்துல எங்கெங்க என்னென்ன நடக்குது, அந்த அளவுக்கு சினிமா இல்லைங்க, அந்த அளவுக்கு சினிமா இல்லை. சில குறைகள், அந்த குறையிலேயே இதான் சினிமா காட்டிக்கிறாத்திய. சினிமா அற்புதமா தொழில், நல்லவங்க திறமையானவங்க வாங்க, தயவு தப்பான இடத்துக்கு போயிடாதீங்க, தப்பா மாட்டி நீங்க சீலிச்சிட. எவ்வளோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much all of you. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு இந்த நபர் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். சோ நமது PRO மிஸ்டர் சிவகுமார் அவர்களை சிறப்பு செய்யும் தருணம் இது. இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இவர் பணிபுரிந்துள்ளார். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல கேதர் பண்ணி இந்த ஈவெண்ட்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நான் ஆஃப் பண்ணிட்டேன், இவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணா. அதே மாதிரி மோகனா அவர்களுக்கும் டைரக்டர் பேரரசு அவர்கள் சால்வை போடுவாங்க. இப்போ வருது. ஓ ஆமாம், ஆறுமுகத்துக்கும் ஒரு சால்வை. இவங்களுக்கு வாங்கம்மா மோகனா. ஆமாம் போங்க மோகனா. இந்த இவங்களுக்கு பாப்பாவுக்கு போடுங்க. ஆறுமுகத்துக்கு வாங்க. பக்கத்துல போங்க. ஆறுமுகம் அவர்களுக்கு அதை எடுத்துட்டு வாங்க. வேற எதுவும் பேச போறாங்க, வெயிட் பண்ணுங்க.
நிகழ்ச்சியினுடைய ரொம்ப முக்கியமான தருணம் இது. பேய்கொட்டு திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் விழா. ஆடியோ சிடியை திறந்து வைக்குமாறு தயாரிப்பாளரும் இயக்குனரும் பாடகரும் நடிகையுமான எஸ் லாவண்யா அவர்களையும், மேலும் நமது சிறப்பு விருந்தினர்களான இயக்குனர் பேரரசு அவர்களையும், திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களையும், திரு கூல் சுரேஷ் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர்களான இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கும், திரு கூல் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இத்திரைப்படம் பேய்கொட்டு மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். And she is the first time in the world cinema history who have covered 32 craft as a single person. So early congratulations, Lavanya ma'am. We wishing you to be more successful and பேய்கொட்டு படமும் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும்